திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தெனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதரின் ஏறுமுகம். நான் அறியமல் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இறைவன் அருளால் எல்லோரும் பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோடு இருப்போன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருத்தணி முருகப்பெருமானுக்காக நான் வேண்டிக்கிட்டு வேல் நாக்கில் அழகு போட்டுக்கிட்டேன். அது சமயமாக ஒரு சிலருக்கு இந்த கேள்வி. அதே சமயம் இந்த நாளில் தான் நீ இந்த வேண்டுதலை செய்யணும் அப்படின்னு ஐயன் கொடுத்த எனக்கு ஒரு உத்தரவு. முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதம், பிள்ளையார் நிகழ்த்திய அற்புதம்னு பல விஷயங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பல பேர் நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த வேல் அங்கே போகிறதுக்கு உண்டான கட்டணம் எவ்வளோ, எத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருந்துட்டு போய் இந்த வேண்டுதல் நிறைவேற்றினீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த பதிவு கொடுக்க வந்திருக்கேன். உண்மையாக ரொம்ப பூரிப்பாக இருக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். நாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் அது நல்லபடியாக நிறைவேறிச்சு அப்படின்னா என்னால் ஆனது ஒரு பரிகாரம் போல் நான் இது செய்கிறேன் அப்படின்னு பல பேர் வேண்டிப்பாங்க. அழகு போடுறேன்னு வேண்டிப்பாங்க, தீ மிதிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அந்த மனநிலையை பொறுத்து அவங்க வேண்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக காவடி இருப்பாங்க. அழகு போடுறதெல்லாம் ஒரு சில குடும்பங்களில் வாழையடி வாழையாக அப்படியே செய்துட்டு இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகு போட்டுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே யாரும் செய்து நான் பார்த்ததில்லை. என்னுடைய மாமியார் வீட்டு பக்கமும் அழகு போட்டுட்டு போகிறது, காவடி எடுக்கிறது அந்த மாதிரி யாரும் செய்ததில்லை. அதுவாக என்னமோன்னு தெரியல, நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நான் வைக்கவும் இல்லை. இது வரைக்கும் நான் வச்சதும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம முருக வழிபாட்டுக்குள்ளே வந்த பிறகு எல்லாரும் இதை பற்றி சொல்லுவாங்களே. நானும் பதிவுகள்லாம் கொடுத்துருக்கேன். காவடி எடுக்கிறதோடைய சிறப்புகள், அழகு போடுறதோடைய சிறப்புகள், இதில் நான் பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், என்னென்னா நாம் ஏன் அழகு போட்டுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் அதுக்கான ஒரு கால நேரம், ஒரு சூழ்நிலைன்னு ஒன்று வரணும் இல்லையா? வந்தால் தானே நம்மளால் அதை வேண்டிக்க முடியும். எதாச்சியாக போயிட்டு நான் அழகு போட்டுக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அது முருகனாக நினச்சி நமக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். உருவாக்கி இதை நீ எனக்கு செய்தே ஆகணுன்ற ஒரு நிர்ணயம், அந்த கட்டாயத்தை கொண்டு ஐயன் நிறுத்துவார். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு போன வருஷம் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு தான் நான் இந்த வேண்டுதலும் வச்சேன். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைங்க. உண்மையாக அது என்ன சொல்கிறது, அந்த நாள் நினச்சா இன்னமும் கை காலெலாம் நடுங்கும். அப்படி ஒரு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதுலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், இதுலேருந்து என் குடும்பத்தை நீ காத்து கொடுக்கணும் முருகா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் முன்னாடி போய் உட்காந்து ஒரே அழறேன். நான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு நான் கேட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறேன். நாக்கில் அழகு போடுறது அப்படியே பிம்பமாக எனக்கு போகுது. கண்ணை மூடின உடனே அது திருத்தணி முருகன் மலடி வாரத்தில் எனக்கு அப்படியே ஒரு பிம்பமாக போகுது. சரி, அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், முருகன் நம்மளை அழகு போட்டுக்க சொல்கிறாரு. ஏதோ ஒரு கர்ம வினையின் மூலமாக இந்த பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கோம், இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்மளை அழகு போட சொல்கிறாருன்னு. சரி முருகா, நான் என்ன உனக்கு அழகு தானே போடணும், கண்டிப்பாக நான் போட்டுக்கிறேன். என்னுடைய வேலானதை என்னோடய நாட்டில் கொடுத்து நான் என்ன பாக்கியம் செய்திருக்கணும், நான் நிச்சயமாக போட்டுக்கிறேன் முருகா, இந்த பிரச்சனை என்னை மீண்டு கொடு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த பிரச்சனை எப்படி சூரியன் கண்ட பனி போல் விலைக்கு போகுமோ அப்படி போயிடுச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம்லாம் என் கணவர் கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம மீடியாவில் வந்திருக்கேன், பூஜைகள் பண்ணுறேன், எல்லாமே அதோடு நிறுத்திக்கோ. மாலை போடுறது, காப்பு கட்டுறது, இந்த அழகு காவடி இதெல்லாம் சொல்லிட்டு வர்றது, பக்தியானது நம்ம மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாரா. அதனால் இவரோட அனுமதின்றது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் அன்றைக்கான சூழ்நிலை அவருக்கு தெரியும். அதனால தான் அப்படி முருகன் உருவாக்குனாரா என்னன்னு தெரியல. அவருமே சாமி ரூமில் வேண்டிட்டு வந்த உடனே கணவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எங்க நம்ம இந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நான் அப்படி பண்ணுறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு அதான் ஆச்சரியம். சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம இதுலேருந்து மீண்டு வந்தால் போதும்னு தான் அவரும் நினச்சாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம அழகு போகிறது முடிவாயிருச்சு. என்றைக்கு போகிறது அது தெரியல. எப்போ நம்ம நினச்ச உடனே போயிட முடியாது இல்லையா? ஒரு வேண்டுதல் கொடுங்க, நம்ம வேண்டிக்கலாம். அதை போய் செய்யறதுக்குமே ஐயன் நமக்கு அருள் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால போய் செய்ய முடியும். எத்தனையோ பேர் எத்தனை வருஷமாக ஒரு வேண்டுதல் வேண்டிட்டு செய்ய முடியாமல் எவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், சரியாக எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. போன ஆடி மாதம் அடிக்கிறதுக்கு அன்றைக்கி அந்த வேண்டுதல் வைக்கிறேன். இந்த ஆடி முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதை நான் நிறைவேற்றுறேன். இது நிறைவேற்றுற நாள் தாங்க ரொம்ப அதிசயம். நான் இந்த நாளில் தான் அழகு போட்டு என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்றது ஐயன் தான் எனக்கு தீர்மானித்தார். அதை நான் சொல்கிறேன் கேளுங்க, ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க. இப்போ அழகு போடுறதுன்னு முடிவாயிருச்சு. எந்த நாள் என்னென்னலாம் ஐயன் விட்ட வழி அப்படின்னு விட்டாச்சுங்க. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது, மாதம் போய்கிட்டே இருக்குது. ஏகாம்பர குப்பம், அதாவது திருத்தணிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் உடனே அமையலை.
ஏகாம்பர குப்பம் நம்ம சித்தூரில் இருக்கக்கூடிய ஏகாம்பர குப்பத்தில் வந்து வேல்மாறல் பூஜை செய்திருந்தோம் இல்லையா. அப்போ என் மனசுக்குள்ளே என்னென்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு ஏகாம்பர குப்பத்தில் நல்லபடியாக வேல்மாறல் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது நம்ம திருத்தணிக்கு போய் ஐயனை பார்த்துட்டு நாம் அங்கே வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு வரணும். அழகு போடுறது அப்படின்னா நமக்கு முன்கூட்டி அங்கே யாராவது இருக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் நம்ம நேரடியாக போனால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம விசாரிக்க முடியுன்றதால அன்றைக்கி சரியாக நேரம் எனக்கு வந்து ஐயன் கொடுத்தார். பூஜை முடிச்சுட்டு அங்கே போகிறேன். அங்கே போகும்போது இந்த எண்ணம் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நம்ம இங்கே வந்து நல்லபடியாக வேண்டுதல் நிறைவேற்றணும், எப்படி வர போகிறோம், எங்கே நிற்க போகிறோம், இல்லை மனசில் ஓடிட்டே இருக்குது. போகிற நிறைய பேர் கேட்குறாங்க, இங்கே அழகு போடுறதுக்கு உண்டான விதிமுறைகள்லாம் எங்கெங்க யார் போடுவாங்க அப்படின்லாம் கேட்டால் இவங்க அவங்கன்னு ஒவ்வொருத்தவங்க கை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என் கணவர் சொன்னால் முதல்ல நம்ம சாமியை போய் பார்ப்போம், பார்த்துட்டு வெளியே வந்து கேட்டுப்போம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு நாங்கள் சாமியை பார்க்க உள்ளே போயாச்சு. அந்த கருவறை கிட்ட தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்தாரு. அவ்வளோ மந்திரங்கள் பாராயணம் செய்வோம் அரோகரா போடுறதுக்கும். அப்போ பாருங்கள், நாங்கள் அரோகரா கோஷம் போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லைனில் ஒரு அம்மா வந்து, நான் ஏன் பால் குடத்தில் தேங்காய் வச்சு கலசம் ஏன் கொண்டு போனேன்னா ஐயன் அங்கே சொல்கிறாரு. பால் குடத்தில் தேங்காய் வச்சு ஒரு அம்மா வந்து எனக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நான் அவங்களுக்கு கேட்குறேன், ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த பால் குடம் அப்படின்னா வாக்கட்டி கொண்டு போவாங்க, வாழையில வைத்து வாக்கட்டி தான் பால் குடம்னு கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க தேங்காய் வச்சுருக்குறாங்க. நான் அப்போ கேட்குறேன், என்னம்மா என்ன விசேஷம், நீங்கள் கலசம்லாம் கொண்டு கலசம் மாதிரி இருக்கே இதை பார்க்க அப்படின்னா, ஆமாம்மா நம்ம படியேறி வந்து நம்ம சாமிக்கு ஒரு பொருள் வந்து சமர்ப்பணம் செய்கிறோம் என்பது, அது பால் கொண்டு வரோம் அபிஷேகத்துக்கு. அதே போல் தேங்காவுமே இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இல்லையா. அந்த தேங்காவுமே நம்ம படியேறி கொண்டு வந்து ஐயனுக்கு படைச்ச ஒரு சமம் கிடைக்கும். அதனால தான் கலசம் போல் கொண்டு வந்து என்னோட நேர்த்திக்கடன் முடிக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே குறிப்பாயிருச்சுன்னா, நம்ம அழகு போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி வரணும், வர்றது ஏன் சும்மா வரணும், ஏன் பால் குடம் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. பால் குடம் மட்டும் இல்லை, அது நம்ம கலசமாக கொண்டு வரணும் அப்படின்றதையும் ஐயன் எனக்கு அங்கேயே வந்து உணர்த்தினார். அதனால தான் நான் அந்த பால் குடத்துக்கு மேலே தேங்காய் வச்சு கொண்டு வந்தது. சரி, முருகன் வந்து அழகு போட்டுட்டு வரும்போது நம்ம பால் குடமும் எடுக்க சொல்கிறாரு போல அப்படின்னு நம்ம கலசம் வச்சு நம்ம பால் குடம் கொண்டு வரணும்னு முடிவாயிருச்சு. சாமியை பார்த்துட்டு வெளியே வரங்க. இப்போ நம்ம வந்து அழகு போகிறதுக்கு உண்டான ஆள் யாரு என்னன்னு தெரியல இல்லையா. அதனால அதை பற்றி விசாரிக்கிறேன். அங்கே உற்சவர்கிட்ட வந்து ஐயர்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், இங்கே அழகு போகிறதுக்கு உண்டான விதிமுறைகள் என்ன, யார் போடுவாங்க அப்படின்னு கேட்டு, அவர் இந்த மாதிரி வெளியே இருப்பாங்கம்மா விசாரிச்சுக்கோங்க அப்படின்னாரு. அப்போ அவராக வந்து தான் சொன்னார், நானா கேட்கல. அப்போ அவராக வந்து சொல்கிறாரு, அம்மா நீ அழகு போட போறியா அப்படின்னார். ஆமாங்க அப்படின்னேன். நீ அழகு போடுறதா இருந்தால் வளர்பிறை சஷ்டியில் தான் போட்டுக்கிட்டு வரணும் சரியா அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஐயா எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ அழகு போகிறதா இருந்தா வளர்பிறை சஷ்டியில் தான் நீ அழகு போட்டுக்கிட்டு வரணும், அதுதான் ரொம்ப விசேஷம், நீ அன்னைக்கு தான் போடணும் சரியா அப்படின்னாரு. எனக்கு வந்து சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டிட்டு வெளியே வந்து நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். யார் அழகு போடுவாங்க என்னன்னு தெரியல, அதை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததான் அழகு போடணும். நல்லபடியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து 2-3 பேர் கேட்டோம். எல்லாருமே சதீஷ்னு ஒருத்தர் பெரிய சொல்கிறாங்க. சரி, இங்கே இந்த இடத்துலையே வந்து அவர் தான் போடுவார் போல அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துக்கு அவர் காணோம். என்ன முருகா நேருக்கு நேராக பேசிட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் காணுமேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேங்க. திடீர்னு வந்து நிற்கிறாரு. வந்த உடனே அந்த அண்ணங்கிட்ட நான் பேசினேன். ரொம்ப அருமையான ஒரு குணமாக இருந்தார். அவர் தெளிவாக சொன்னார். அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நான் போட்டுக்கிட்டேன் இல்லையா, அந்த வேலுக்கு பேர் கல்வேல் அப்படின்னு அவர் சொன்னார். கல்வேல் அப்படின்னா எந்த விதமான செப்டிக்லாம் எதுவும் ஆகாது, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க வசதியை பொறுத்து வெள்ளி வேலும் போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த வேலுக்கு உண்டான பணம் வந்து நான் எவ்வளோ செலுத்தினேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்ச்சுக்கு மேலே இருந்தது இல்லையா. 500 ரூபாய் அப்படின்னு சொன்னார். 501 அவருக்கு நான் கொடுத்தேன். அவ்வளோதான், அதோட கட்டணமே அவ்வளோதான். நம்ம போகும்போது ஒரு விபூதி பாக்கெட் ஒன்றும் ஒரு எலுமிச்சை பழம் 2 கொண்டு போனால் போதும். அந்த எலுமிச்சை பழம் இங்கே சைடில் கொடுத்துறாங்களே அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் செலவு கிடையாது. நம்ம பண்ணுறதா மீதி எதுவுமா இருந்தாலும். அதனால அவருக்கு அந்த தட்சணைன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டும்தான். அது பேர் கல்வேல். இப்போ நான் வந்து நாக்கில் போடுறேன் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். ஒவ்வொருத்தவங்க வந்து கன்னத்தில் போட்டுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அவங்க என்ன மாதிரி வேண்டிக்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து செய்வாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் அண்ணா வந்து செய்கிறாரு. அவரோட நம்பர் கூட கொடுத்துருந்தேன், தேவைப்பட்டால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் நிறைய அழகாக வந்து தெளிவாக அதை பொறுமையாக இருந்து கவனமாக பண்ணார். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒன்றுமே நம்ம தெரியாமல் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஏன்னா அவர் சொன்னாருங்க, கண்டபடியெல்லாம் எடுத்து குத்திடக்கூடாதுங்க, செப்டிக் ஆகும் அப்படின்னும் அவர் சொன்னார். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து போடுறது வந்து ஆச்சாரியர் தான் போடணுமா, அவங்களும் ஆச்சாரியர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் அழகாக தெளிவாக பேசி முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவருடைய நம்பர்லாம் வாங்கிட்டு எங்களுடைய நம்பரை அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து முருகனா வந்து சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது
வளர்ப்புறை சஷ்டியில தான் நீ வந்து அழகு போடணும்னு ஐயனே சொல்லிட்டாரு. அழகு போகிறதுக்கான ஆளும் எல்லாமே நம்ம விசாரிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஐயன் நம்மளை என்னைக்கு கூப்பிடுவாரோ தெரியல, அன்றைக்கே நம்ம வந்து போய் இதெல்லாம் செய்துப்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுட்டாங்க. அங்கே போயிட்டு வந்து அடுத்தது நம்ம வேல்மாறல் பூஜைக்காக பேச ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னா வயலூரில் செய்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சோமா. சரி, வயலூரில் எப்போ மேக்ஸிமம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானே வைப்போம், எந்த டேட்டில் பார்க்கலாம் அப்படின்னா 2 டேட் வந்துச்சுங்க. ஒன்று 19 வந்தது, ஒன்று 26. ரெண்டுமே ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் 19 சஷ்டி, 26 வந்து பிரதோஷம். 2 நாளுமே சிறப்பான நாள். என்னைக்கு வைக்கிறதுன்னு தெரியல. இந்த பூஜைக்காக நான் பேச ஆரம்பிச்சது வயலூரில் இருக்கக்கூடிய கோபி அண்ணா. இது எஸ்கே கோபி அண்ணா கிடையாது, வேற இன்னொரு கோபி அண்ணா. அது இவர் வேற ஒரு கோபி அண்ணா. ஒரு சிலர் கேட்பீங்க, அதனால சொல்கிறேன். அங்கே முழுக்க எனக்கு நிறைய உறுதுணையாக இருந்து பூஜைக்கு உண்டான வேலைகள்லாம் அண்ணா தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து எடுத்த உடனே சொல்கிறேன், இந்த 2 டேட்டில் என்னைக்கு வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, அம்மா பிரதோஷம் வைக்கலாமா அப்படின்னாரு. எதனால அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, நம்ம வயலூர் அப்படின்னாலே முருகன் நான் நினைக்கிறோம். ஆனால் கிடையாது. ஆதி மூலவராக இருக்கக்கூடியது யார் தெரியுமா? சிவபெருமான் தான். சிவனுடைய கோவில் தான் அது. அதுக்கப்புறம் தான் முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு அருள்பாலித்து இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் வந்து அருணகிரிநாதருக்கு முருகன் கொடுத்த அருள் தான். அதனால வயலூர் என்பது சிவனுக்கு உரிதான ஒரு தலம், சிவஸ்தலமும் கூட ஆதி மூலவராக இருக்கிறாரு. அதனால அவரு அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, பிரதோஷம் அப்படின்றாரு. இப்போ என் மனசுக்குள்ள என்னன்னா, ஒரு சஷ்டி அன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜை செய்தா எவ்வளவு விசேஷம் அப்படின்னு மனசுக்குள்ள எனக்கு இருக்கு. இப்போ அண்ணாவும் இப்படி சொல்றாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரிண்ணா அன்னைக்கு சஷ்டி, நாங்கள் பேசுகிற அன்னைக்கு சஷ்டி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணா இப்போ நான் பூஜை பண்ண போகிறேன், நான் வந்து சீட்டை எழுதி போட்டு நான் சாமிகிட்ட உத்தரவு கேட்குறேன், முருகன் என்னைக்கு கொடுக்குறாரோ நம்ம அன்னைக்கு செய்வோண்ணா அப்படின்ட்டு. அவரும் ஓகேம்மா நீ நல்லபடியாக பண்ணுமா அப்படின்ட்டாரு. அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா, விராலிமலை முருகன் கோயிலேருந்து எங்கிட்ட பேசுகிறாரு. நாங்கள் பேசி முடித்த கையோடு அவர் கோவில் இருந்தபடியே சத்திரத்துக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. அங்கேருந்து தான் சத்திரத்துக்கு அவர் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட சொல்கிறார், பண்ணிட்டோமா அட்வான்ஸாக கொடுத்துட்டோமா முருகன் கோயிலில் இருந்துக்கிட்டே அப்படின்னாரு. எல்லாம் முருகன் சித்தம் அப்படின்னு சொல்லியாச்சு. பூஜைகள் செம்ம ஏற்பாடுகள் வேறு லெவலில் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம செய்த வேல்மாறல் பூஜையில நம்ம வயலூரில் செய்ய போகிறது வந்து பிரம்மாண்டமாக வந்து இருக்க போது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, சரியா? இப்போ நான் வந்து அன்றைக்கி சஷ்டின்னு சொல்லிட்டேன் இல்லையா, பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சரியா, எனக்கு ஒரு ஃபோன் வருது. யார் பண்ணுறான்னு பார்த்தா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. என்னென்னா, திருத்தணி அந்த வேல் போடுறவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன்னா, வேல் அழகு போடுறவர் திருத்தணி அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எனக்கு ஃபோன் வந்து கட் ஆகுது. அது மிஸ்டு கால் வந்து ஆகுது. இப்போ சாமி கும்பிட்டுட்டு முருகன் என்ன உத்தரவு கொடுப்பாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்து இவர் ஃபோன் பண்ணி மிஸ்டு கால் கொடுக்குறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். எதுக்கு ஃபோன் பண்ணுறேன், இன்றைக்கி சஷ்டி, ஒருவேளை நான் வருவனோ இல்லையோன்னு டவுட்டு கேட்குறாரு போல் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி நான் எடுத்த உடனே, அண்ணா எதுக்கு நான் கால் பண்ணீங்க அப்படின்னா, நான் எங்கம்மா உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்றாரு. இல்லைம்மா இல்லைண்ணா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, மிஸ்டு கால் வந்து. அப்படியா, தெரியலம்மா யாருக்கோ போடணுன்னு உங்களுக்கு போட்டேன் போல் அப்படின்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் பேசிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னுடைய நம்பர்னு எடுத்து எப்படி அவர் போட்டிருப்பாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்போ என்னன்னு தோணுச்சுன்னா, முருகா அப்போ நீ என்னை வந்து வளர்ப்புறை சஷ்டியில் வந்து எனக்கு அழகு போட்டது சொல்கிறியா? ஆனால் இப்போ இந்த 2 டேட்டாக இருக்கே, நீ என்னைக்கு உத்தரவு கொடுப்பேன்னு தெரியலையே வேல்மாறல் பூஜை வைக்கிறதுக்கு அப்படின்னு. முருகா நீ மட்டும் வேல்மாறல் பூஜை 26 வெயின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ 19 நான் வந்து உனக்கு அழகு போடணும் அப்படின்னு உன்னோட உத்தரவை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீ என்ன கொடுப்பேன்னு தெரியலையேன்னு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விஷா விட்டு 2 சீட்டில் ஒன்று எடுத்து காமிக்க சொல்கிறேன். அவன் எடுத்து காமிக்கிறான். வேல்மாறல் பூஜை 26 அப்படின்னு வருது. அப்போது 19 சஷ்டி, நீ அழகு போடணும், அன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஐயனுடைய உத்தரவாக வந்து எனக்கு விழுந்தது. இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இருக்கா? சரி, அந்த நாளுக்காகவே நான் காத்திருந்தேன். இப்போ ஒரு சிலர்லாம் விரதம் இருந்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது நான் இப்போ வந்து நம்ம கார்த்திகேயன் வீட்டுக்கு வந்த நாள் 48 நாட்கள் விரதம் வந்து இருந்துகிட்டு இருக்குன்னா, அதோட தொடர்ந்து இன்னும் 1 வாரம் தானே இருக்குது. அதனால வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நான் இப்போ அழகும் போட்டு முடிச்சாச்சு. அந்த விரதம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்து வேல்மாறல் பூஜை வருது, அடுத்தடுத்து முருகன் வந்து அந்த லைன் பக்கம் போயிடலன்னு இப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. சரி, அவர் எத்தனை நாள் சொல்கிறாரோ அந்த நாள் நம்ம விரதம் இருந்துட வேண்டியது தான். ஐயனுடைய உத்தரவின் பேர்லேயே ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி அன்னைக்கு காலையில் நேரமாக கிளம்பி போயாச்சு. படி ஏற இடத்துல இருந்து நான் அழகு போட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அண்ணன் நான் சொன்னேன், அவர் என்ன பண்ணார்னா, ஈசன் கோவிலேருந்தே உங்களுக்கு வந்து அழகு போட்டு விடுறோமா, நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நாங்கள் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு ரெடியாக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அவர் வராரு. அவர் வர ஆரம்பிச்சது இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதம் பயம்லாம் இல்லை. அவர் வந்த உடனே என்னமோ தெரியல, அது வரைக்கும் நான் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தேன். அவர் பக்கத்தில் நெருங்க வந்த உடனே கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அதை விட அவர் வேல் கொண்டு வந்தார்ல, கொண்டு வந்த நேரம் என் கையில் கொடுத்துட்டாரு. இப்படி வாங்கி கையில் பிடிச்ச உடனே அடி வயிற்றுல ஒரு பயம் வந்துச்சு. பாருங்க, முருகா முருகா முருகான்னு நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு அழகு போகிறது நாங்கள் பார்க்கவே இல்லை, கண்ணை மூடிட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப வலிச்சுதான் கேட்டீங்க. அங்கே என்ன நடந்தது சொல்கிறேன் கேளுங்க. அந்த வேல் கையில் வாங்கிட்டேன். வாங்கின கையோட அடி வயிற்றுல உள்ளுக்குள்ள ஒரு பயம். அது உடனே அவர் கையில் கொடுத்துட்டு
எதுக்காகவும் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுறோம்? இதை விடலாம் இவ்வளோ பெரிய வேலைலாம் வந்து போட்டுக்கிறாங்க. நம்ம அழகு போட்டுக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாகியம். ஐயனே வந்து நம்ம நாக்கில் இறங்க போகிறாரு. நம்ம எதுக்காகவும் பயப்படக்கூடாது. முருகா முருகான்னு மட்டும்தான் நம்ம சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்து நிற்க ஆரம்பித்தேங்க. வேல் எடுத்த உடனே குத்த ஆரம்பிக்கிற நேரத்தில் என் குலதெய்வம் வந்துருச்சாங்க. என் குலதெய்வம் வந்து எங்கள் சகோதரன் கூட்டு போயிருந்தால அவங்க மேலே கன்னியம்மா வந்துரு. அவங்க மேலே என் கன்னியம்மா வந்து ஒரு அரோகரா ஒன்று போட்டாங்க பாருங்க. அவர் குத்தும் போது வலிக்க தெரிஞ்சது எனக்கு. அரோகரா கேட்ட உடனே என் வலியே தெரிலங்க. அதிசயம், உண்மை இதுதான். என் குலதெய்வம் அங்கே நின்று ஒரு அரோகரா போட்ட உடனே அந்த வலியெல்லாம் எங்கே போச்சு என்னன்னு தெரியல. அதாவது நம்ம நாக்கில் போடுறாங்க இல்லையா, நம்ம நாக்கை வந்து வெளியே வச்சிருக்க கூடாது. நாக்கை வந்து மடித்து இப்படி பல்லில் வந்து கடிச்சிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி பல்லில் கடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவருக்கு மேலே நம்மளால் 2 ஹவரில் 3 ஹவர் கிட்ட வரை நம்மளால் இருக்க முடியும். இல்லைன்னா நாக்கு வந்து வறண்டு போயிடும். வெளியே வந்து நாக்கு வெளியே தள்ளக்கூடாது. அதனால் அவர் வந்து மடித்து வச்சுட்டு கடிக்க சொல்லிட்டார். அழகாக அழகு போட்டாச்சு. எடுத்து உடனே நான் சிவன் கோயில் சுற்றக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அங்கே அப்படியே சுற்றிட்டு கையில் கார்த்திகையனை விடவே இல்லை. பால் குடத்தை தூக்கிட்டு கார்த்திகையனை தூக்கிட்டும் மலை ஏறியாச்சு. இங்கே என்ன ஆச்சுன்னா என் கணவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த வேலை எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, நீ அக்கா கூடலாம் நீ மலை ஏறி வந்துரு, கார் கொண்டு போயிடணுமா, நான் கார் எடுத்துகிட்டு மேலே வந்துடுறேன், அங்கே வர நம்ம சாமி கும்பிட்டு நம்ம காரில் இப்படி கீழே வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே மலை ஏறி எங்களை ஆரம்பிக்க விட்டுட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. மலை ஏறியாச்சு, அவர் வரல. முதல் ரவுண்டு அவ்வளோ பெரிய கோயிலை முதல் ரவுண்டு சுற்றி வந்துட்டேன், அவர் வரல. 2வது ரவுண்டும் சுற்றி வந்தாச்சு, அவர் வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் கியூ எங்கேயோ நிற்குது, நான் எங்கே வர்றதுன்னே தெரியல, நான் வந்து உங்க கூட கோயிலுக்குள்ளே சாமி பார்க்க வருவேனான்னு எனக்கு தெரியல, வண்டி எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல, இக்கடான சூழ்நிலை மாட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்னு வந்து அவர் ஃபோனில் சொல்கிறாரு. அக்கா சொல்கிறாங்க என்கிட்ட பேசுகிறாரு. என்னால் வர முடியாதுன்றாரு. எனக்கு மனசே கஷ்டமாக போச்சு. ஏன்னா என் பசங்களையும் கூப்பிட்டு போக முடியல, இவரும் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது. 3வது ரவுண்ட் வந்து நம்ம கார்த்திகை கையில் வச்சுக்கிட்டு சுற்றி வந்தேன். எல்லாரும் அம்மன் போலவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாகவே நானே அந்த படம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லா புகழும் முருகனுக்கேங்க. அவர் தாங்க ஒவ்வொன்றுமே அவர் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமா கேளுங்க அவர் என்ன நடந்ததுன்னு. 3வது ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டேன். கரெக்டாக வேல் பக்கத்தில் இருந்து அந்த தம்பி வந்துட்டாங்க. எனக்கு வேல் கழட்டுறதுக்கு வந்தாச்சு. இப்போ ஏன்னா வேல் கழட்டிட்டு நம்ம உள்ளே போய் சாமியை பார்க்கணும். இப்போ கழட்டுறதுக்கு வந்து நிற்கிறாரு. அவர் இல்லையேன்னு பார்த்துட்டே இருக்குங்க. வந்து நிற்கிறாரு. ஆச்சரியமாக போச்சு. முருகா அப்படின்னு, எப்படிங்க வந்தீங்க அப்படின்னா, அவர் அதுக்கு வண்டியை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரலான்னு வர நேரத்துக்கு பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஏன் இந்த தகவல் நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இவங்க பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லானதுனால மலை ஏறி வரோம் இல்லையா, ரோட்டு ஓரத்துலேயே நிறைய பேர் வண்டி நிறுத்திருக்காங்க போல். இவர் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு வண்டி எடுத்துட்டாங்க. அந்த இடம் காலியாக இருக்கு. டக்குன்னு போய் பார்க் பண்ணிட்டு இவர் வேக வேகமாக இங்கே வந்துட்டாரு. ஆனால் அங்கே நிறைய வண்டி இருந்ததுனால இவர் பார்க் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போய் பார்க்கும்போது எந்த வண்டியும் இல்லை, எங்கள் வண்டி மட்டும் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபைன் போட்டு விட்டாங்க. ஃபைன் எவ்வளோ வந்துச்சுன்னா 1000 ரூபாய் எங்களுக்கு ஃபைன் போட்டு விட்டுட்டாங்க. அதாவது பார்க்கிங்கில் இடமே இல்லை, வண்டி நிறுத்த இடமும் இல்லை, என்ன பண்ண முடியும். ஆனால் அப்போ நிறைய வண்டி இருந்ததுனால இவர் ரொம்ப கீழே வந்து தான் லாக் பண்ணியிருக்க வண்டி விட்டுருக்காரு. ஆனாலும் 1000 ரூபாய் வந்து ஃபைன் போட்டாங்க. சரி, ஏதோ ஒரு வழியில் இந்த கர்மாவானது நம்மளை ஒரு வேண்டுதலை செய்ய விடுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஏதாவது ஒன்று இப்படி போகணும்னு இருக்கு போல் அப்படின்னு சரி போய் தொலைது விடுங்க, பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி அங்கே போட்டோம். அந்த நேரம் அந்த ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து நின்னது என் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அழகாக வேல் எடுத்தாச்சு. ரத்தம் வந்ததா அப்படிலாம் கேட்டிங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எடுத்ததுக்கப்புறம் கூட எந்த ஒரு வலி வேதனை எதுவுமே கிடையாது. நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நன்றி ஐயனுக்கு போட்டுட்டு அங்கே உற்சவர்கிட்ட நம்ம கார்த்திகேயனை வச்சு எடுத்துக்கிட்டு ஆபத் சகாய விநாயக பெருமாள் இருப்பார். நல்லா பெருசாக சூப்பராக இருப்பார் வெள்ளி காப்பில். அங்கே போனதும் நான் எதுவுமே கேட்கல. நீங்கள் உள்ளே வச்சு கொண்டு வரீங்களாலாம் நான் கேட்கவே இல்லை. பிள்ளையாரையே வாங்கி தம்பியை பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி அந்த ஐயர் வந்து, அம்மா வேல் கொடுங்கம்மா உள்ளே வச்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி, இவருக்கு எவ்வளோ போடணுமோ தட்டுல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். அவர் பணம் எதுவும் கேட்கவே இல்லை. நம்ம கார்த்திகேயனை கொண்டு போய் பிள்ளையார் பக்கத்தில் வச்சு கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாரு. அப்போவே புரிஞ்சிருச்சு பிள்ளையார் வந்து ஆசையாக தம்பியை வந்து வாங்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஐராவதெல்லாம் அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துருப்பீங்க. சாமியை பார்க்க உள்ளே போகும்போதே நம்ம அழகு போட்டிருந்தாலும் அந்த வேல் வந்து கட்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. என்னென்னா இந்த வேல் வந்து ஒன்று நீங்கள் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு வேண்டுதலுக்காக குத்துறோம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஐயனோட உண்டியிலே வந்து போட்டு வந்துடலாம். வேல் ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு வெள்ளி வேல் போலவே இருந்தது. உண்டியில் போட மனசே இல்லைனாலும் முருகனுக்கு வேல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம எவ்வளோ வேல் நம்ம அவருக்கு காணிக்க கொடுத்தாலும் ஐயன் ஏற்றுப்பார். அதனால எனக்கு இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி
ஐயனோட உண்டியிலே வந்து அந்த வேலை வந்து நான் செலுத்திட்டு வந்துட்டேன். நீங்களும் அது போல் வேண்டிக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கும் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கும் கொண்டு வரலாம். அப்படின்னா நீங்கள் வந்து உண்டியிலே வந்து நீங்கள் போட்டுடலாம். அழகு போடுறீங்க அப்படின்னு ஒரு முடிவாயிருச்சு அப்படின்னா குறைஞ்சது 21 நாட்களாக அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து போய் அழகு போட்டுக்கோங்க. நாம் எப்பேற்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஐயனிடம் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அதை வந்து கண்டிப்பாக செய்து முடிச்சிடணும். அதை விட முக்கியமாக என்னென்னா எதுக்காகவுமே பயப்படாதீங்க. அழகு போட்டணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு பயமாக இருக்குது அப்படின்னா எதுக்குமே பயப்படாதீங்க. முருகன் இருக்கார், நல்லபடியாக அவர் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு ஐயன் வந்து அருள் புரிவார். அதனால் யாரும் எதுக்காகவுமே பயப்படாதீங்க. தைரியமாக இப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிங்க, ஐயன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் அழகாக செய்திடலாம். எதனால் ஐயன் வந்து வளர்பிறை சஷ்டியில் போட சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கி நாங்கள் இருந்த ஒரு 10-11 மணி வரைக்கும் பார்க்குறேங்க, ஒருத்தரும் அழகு போட்டுட்டு வரல, ஒருத்தரும் பால் கூட எடுத்துகிட்டு வரல. ஐயன் எனக்காகவே அந்த நாளை ஒதுக்கி அந்த ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலை வந்து என்னை செய்ய சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட இந்த மாதிரி அழகு போட்டுக்கிற வேண்டுதல் இருக்குன்னா வளர்பிறை சஷ்டியில் செய்யுங்க. அது ரொம்ப விசேஷம். அது முருகனே நமக்கு சொன்ன ஒரு நாளும் கூட. அதனால் அது யாரும் தவற விடாதீங்க. இவ்வளோ பேரில் எனக்கு அந்த பெரிய பாக்கியம் கொடுத்த முருகனுக்கு எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாமே சிறப்பாக முடிச்சுட்டு அதோட நம்ம வந்து ஆதி திருத்தணி நான் சொல்லியிருந்தேன். அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு நேரடியாக வந்து திருத்தணி மலையில் வந்து நின்னதாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அதுக்கு முன்பு வந்து நின்ன இடமா வந்து அந்த ஆதி திருத்தணி ஆறுமுக சுவாமியை சொல்கிறாங்க. ரொம்ப அழகுங்க, கொல்ல அழகுங்க. அவரை திருத்தணி முருகனை பக்கத்துல இருந்து பார்க்க முடியலன்னு நம்ம வருத்தப்படுறோம்னா நம்ம நேரடியாக நம்ம அங்கே போய் நின்று பார்த்துடலாம். அங்கே வந்து வள்ளி தேவனை சமயத்தோட ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு. அங்கேயே ஒரு விஷயம் நடந்தது, அதான் சொல்லியிருந்தேன். நான் அங்கே போயிருந்தேன். அபிஷேகம் பண்ண போகிறாங்க பிள்ளையாருக்கு. அவர் மேலே வச்சிருந்த மொத்த சந்தன பொட்டையும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. பிள்ளையாரோட அனுகிரகம் நிறைஞ்சு இருந்ததுங்க. அவரை கும்பிட்டுட்டோம் அப்படின்னா எல்லா தெய்வத்தோடமே அருள் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அங்கே முடிஞ்சதும் எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் டைம் கிடைச்சிது. அங்கே வந்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. அப்போ எனக்கு வந்து நாக்கு ஓரளவுக்கு பேசவே வரலைங்க. என்னன்னே தெரியல, பேச வரல, நாக்கு மடியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பேச வேணாம், அமைதியாக இரு அப்படின்ட்டாங்க. ஆனால் என்னால் வந்து பிள்ளையார் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாரு, இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தூக்கி இந்த சந்தனத்தை கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு திருப்புகள் கூட படிக்கலனா அப்படின்னு நான் பாட ஆரம்பிச்சிட்டேங்க. பாடுறேன் நாக்குக்கு எதுவும் வலியுமே எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ கூட அடுத்து நான் வலிக்குது. ஆனால் எப்போ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லை. 1/2 மணி நேரத்துக்கு திருப்புகள் பாடல் எல்லாம் பாடிட்டு இருக்கேன். அங்கே என்ன நடந்ததுன்னா அவ்வளோ மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு மேலே இருக்காங்க. சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே என்னென்னமோ ஒரு குடும்ப கதை அந்த கதைன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறேன். நம்ம நம்மளே அறியாமல் அரோகரா சொல்லுவோம்ல, அந்த அரோகரா கூட அங்கே இருக்கிறவங்க போடல. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு கத்தி அங்கே இருக்கிறவங்களாம் எதுக்கு தான் நீங்களாம் கோவிலுக்கு வரீங்க, இந்த மாதிரி கதை பேசுறதுக்கு வர்றதுக்கு நீங்கள் வீட்லேயே இருக்க வேண்டியது தானே, அவங்க குறைய மட்டும் சொல்லணும் அவங்களுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு அரோகரா போகிறதுக்கு உங்கள் வாயில் வராதா அப்படின்னு எப்படி தான் நான் பேசினேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல. பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்காங்களே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற அப்புறம் எல்லாருமே வந்து அரோகரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, அம்மா அவங்க மேலே முருகன் வந்து எல்லாரும் ஒரு வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா அவனுக்கு அப்படின்னாரு. எனக்கு அந்த நிமிஷம் ஒன்றுமே புரியல. உண்மையாகவே வந்து கோவிலுக்கு எதுக்குங்க போகிறோம், இந்த கதை அந்த கதை தயவு செஞ்சு பேசக்கூடாதுங்க. ஐயனுடைய திருப்புகளையும் மந்திரங்களையும் பாராயணம் எதுவுமே வேணாம், அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலே போதும். இதை அதன்னு பேசக்கூடாது. கோவிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதை தெளிவாக அழகாக பயன்படுத்தி ஐயனோட அருளை, ஐயனுக்கு முருகனுக்கு என்னங்க பிடிக்கும், நீ எனக்கு மாலை வாங்கிட்டு வந்தியா, பழம் வாங்கிட்டு வந்தியா, இது எல்லாமா அவர் பார்க்குறாரு. காதார அழகாக இனிமேல் ஒரு பாடல் பாட மாட்டியா, ஒரு மந்திரம் சொல்ல மாட்டியா, இதுதானே முருகன் கேட்குறாரு. அது எப்போவுமே நீங்கள் கோயிலுக்கு போனீங்க யார் பார்க்குறாங்க அதெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க. நீங்கள் அழகாக வந்து மந்திரம் பாராயணம் எல்லாம் படிச்சுட்டு நல்லபடியாக முருகனை வந்து பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஒரு நாள் ஒரு வேலுக்கு அழகு போடுறதுல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னா முருகன் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. உண்மையாக இந்த ஒரு நாள் வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைஞ்சுது. ஒரு சிலருக்கு இந்த வீடியோ பற்றி பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல அற்புதங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. சரிங்க, அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.